கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த காலை வேளையில் நான் ஆசீர்வதிக்கிறேன். அன்பு பிள்ளைகளே, தேவனுக்கு பிரியமானவர்களே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. தேவனை நம்புங்கள். தேவன் பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்வாராக. இந்த நாளில் கூட இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் அநேக ஜனங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் என்ன தெரியுமா? உனக்கு யார் என்ன செய்ய போகிறாங்க நான் பார்க்குறேன், உனக்கு யார் என்ன நன்மை செய்ய போகிறாங்க நான் பார்க்குறேன், உனக்கெல்லாம் நன்மை நடக்காது, உனக்கெல்லாம் ஒரு நல்லது நடக்காது அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கே வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? ஒரு பக்தர் சொல்கிறார், இங்கே சங்கீதம் 4:6 எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்கிறார்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் வழி எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். நான் மீண்டும் வாசிக்கிற தயவுசெய்து காது கொடுத்து கேளுங்க. எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறார்கள் அநேகர். இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் கூட அநேகர் உனக்கு எப்படி நல்லது நடந்துடும், உனக்கு யார் நன்மை செய்வாங்க, உனக்கு யார் நல்ல காரியங்களை செய்ய போகிறாங்க, உனக்கு யாரும் செய்ய வரமாட்டாங்க அப்படின்னு அநேக ஜனங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களை பார்த்து அநேக நேரங்களில் நம்மளுக்கு முன்பாகவும் சரி நம்மளுக்கு பின்பாகவும் சரி அநேக ஜனங்கள் பார்த்து பேசுகிறாங்க. ஆனால் கீழே வேதம் சொல்லுது, கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணும் என்று சொல்லி. அப்போது என் அன்பு பிள்ளையே, அநேகர் நம்மளை மேலே வரக்கூடாதபடிக்கு, நம்ம நல்லா இருக்கக்கூடாதபடிக்கு, நம்முடைய வாழ்க்கையில் எப்பவுமே கெட்டு போகணும் என்று சொல்லி நினைக்கிற அநேக ஜனங்கள் நம்மளை இப்படி தான் சொல்லிட்டே இருப்பாங்க, உனக்கு நன்மை நடக்காது, நல்லது நடக்காது அப்படின்னு சொல்லி. ஆனால் தேவனுடைய ஒளி உங்கள் மேலே பிரகாசிக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் எல்லா விதமான நன்மைகள் உங்களை தேடி வரும். எல்லா விதமான நன்மைகள் உங்களை கண்டிப்பாக வந்து சேரும். நீங்கள் நன்மையினால் நிரப்பப்படுவீங்க, நன்மையினால் சந்தோஷப்படுவீங்க, நன்மையினால் சமாதானமாக இருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இடம் கொள்ளாத அளவுக்கு நன்மையை செய்யக்கூடிய தேவனாகிய கர்த்தரை நீங்கள் தேடுங்கள். அவருடைய முகம் உங்கள் மேலே பிரகாசிக்க செய்ய அவரை வேண்டுங்க. அவருடைய பிரகாசத்தை நீங்கள் கேட்டுட்டே இருங்க. ஆண்டவரே, ஆமராஜா, நீங்கள் என்னோட கூட இருங்க, நான் நிச்சயமாகவே நன்மையை காணுவேன் என்று சொல்லி. என் அன்பு பிள்ளையே, இந்த நாளில் கூட யார் என்ன சொன்னாலும் கவனிக்காத, தெய்வம் உன்னோட கூட இருக்கிறார். நம்ம யாவரும் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளில் நாம மகிமைப்படும்படிக்காக இந்த காரியத்தை செய்த கிருபைக்காக நன்றி. எஸ் லார்ட், அநேகர் நாங்கள் விழுந்துடுவோம், அநேகர் எங்களுக்கு யார் நன்மை செய்ய போகிறாங்க, எப்படி நன்மை செய்ய போகிறாங்க, நாங்கள் மேலே வரமாட்டோன்னு நினைக்கிறாங்க ராஜா. ஆனால் உங்கள் முகத்தை எங்கள் மேல் நீங்கள் பிரகாசிக்க பண்ணிங்கன்னா எல்லா நன்மையும் எங்களை வந்து சேரும் சுவாமி. உங்கள் நாம மகிமைப்பட்டது கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்கும் இயேசு சுவாமி உங்களுடைய முகத்தை அவங்க மேலே பிரகாசிக்க பண்ணும், நன்மையை காணும்படிக்கான கிருபையை கொடுங்கப்பா. உங்கள் நாம மகிமைப்பட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக. ஆமேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இனிமேல் யாராவது வந்து உனக்கு யார் நன்மை செய்ய போகிறாங்கன்னு சொன்னால் சொல்லுங்கள் அவங்கள்ட்ட ஸ்ட்ரெயிட்டாகவே, இயேசு கிறிஸ்து எனக்கு நன்மையை செய்ய போகிறார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. நிச்சயமாக நம்புங்க, என் இயேசு உங்களை வாழ வைப்பாராக. ஆமென். God bless you.